ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Anthem அப்படின்ற ஒரு விண்டோஸ் மெஷின பத்தி தான் பார்க்க போறோம். எதுலேருந்துன்னா ட்ரையாக்மி பிளாட்ஃபார்ம்லேருந்து. ஸோ என்னுடைய சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஸோ நீங்க டைரக்ட்டா வந்து tryacme.comல Anthem அப்படின்ற மெஷின வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. லைக் லேர்ன்ல சர்ச் பார்ல போயிட்டு நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் மெஷின் வரும். ஆர் ஐல் கிவ் யூ த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். நீங்க அதுலேருந்து கூட விசிட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஈஸி மிஷின். ஸோ இது 2020ல வரப்பட்ட மிஷின் அண்ட் இட்ஸ் அ ஃப்ரீ ஒன். யாரெல்லாம் நீங்க ட்ரையாக்மி அக்கவுண்ட் ஃப்ரீ அக்கவுண்ட்ஸ் வச்சிருக்கீங்களோ, நீங்க அக்சஸ் பண்ணலாம். இதுவரைக்கும் ஒரு 39,000 பேர் தான் இந்த பர்ட்டிகுலர் மெஷின வந்து லைக் ஹேக் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் மேபி இது ரேரான ரூம்ன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்க இந்த மெஷின வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில வெப்சைட் அனாலிசிஸ் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதில போயிட்டு ஸ்டார்ட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இது வந்து இவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு விண்டோஸ் மெஷின் அண்ட் இட்ஸ் அ பிகினர் லெவல் சேலஞ்ச். ஸோ யார் வேணாலும் இத கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக் ஸ்கில்ஸ் இருந்தாவே போதும். வெப் பென் டெஸ்ட் ஸ்கில்ஸ் இருந்தாவே போதும். இந்த பர்ட்டிகுலர் மெஷின கிளியர் பண்ணலாம். ஸோ இதோட அப்ஜெக்டிவ் ஆர் இதோட அஜெண்டா என்ன அப்படின்னு சொல்றேன். ஸோ ஒரு வெப்சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்றீங்க. அதுல வந்து சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அது மூலியமா அந்த மெஷின்ல ஒரு இனிஷியல் ஃபுட்ஹோல்ட் எடுக்குறீங்க. அதுக்கப்புறம் அதுல வந்து லைக் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் எடுக்குறீங்க. இட்ஸ் அ பிகினர் சேலஞ்சுனால ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, அ இந்த ரூம்ல நீங்க எந்த ஒரு ப்ரூட் ஃபோர்ஸும் பண்ணாதீங்க லாகின் பேஜ்ல. ஜஸ்ட் யூஸ் ப்ரௌசர் அண்ட் ரிமோட் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வேற எதுவுமே அவங்க குடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, என்மேப் ஸ்கேன் பண்ணலாம். நமக்கு ஒரு ஐபி கிடைச்சிருக்கு. இந்த மெஷினோட ஐபி. ஸோ 10.10.86.244. ஸோ அந்த ஐபி மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு சேலஞ்ச வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இப்போ காலி மெஷின் ஓப்பன் பண்ணிக்கோங்க. காலி பாக்ஸ். ஸோ நான் வந்து VMwareல ரன் பண்றேன். நீங்க விர்ச்சுவல் பாக்ஸ்ல கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் ஓப்பன் VPNல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஐல் பி கனெக்டிங் டு த Acme நெட்வொர்க். ஸோ Nmap யூஸ் பண்ணி அந்த பர்ட்டிகுலர் ஐபில என்னென்ன போர்ட்ஸ்லாம் ஓப்பனா இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ -SC, -PN, -P, ஸோ அந்த பர்ட்டிகுலர் ஐபி போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் எடுத்து ஒரு அ nmap.txt ஆர் nmap ரிசல்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி வந்து டூ சேவ் ஆர் டைம் நான் ஆல்ரெடி வந்து இந்த பர்ட்டிகுலர் nmap ஸ்கேன வந்து முடிச்சுட்டேன். என்னென்ன போர்ட்ஸ்லாம் ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ nmap இதுல வந்து பார்த்தீங்கன்னா, போர்ட் 80 வந்து ஓப்பன் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் ஒரு வெப் சர்வர் ரன் ஆகுது. நம்ம ஆல்ரெடி தெரியும் அந்த சேலஞ்சுல வந்து வெப்சைட் அனாலிசிஸ் இருக்கிறதுனால, ஒரு வெப்சைட் மூலியமா தான் நம்ம உள்ளார போக போறோம். அடுத்தது வந்து 3389 விச் இஸ் நத்திங் பட் ரிமோட் டெஸ்க்டாப் சர்விஸ். நீங்க ஆக்சுவலா ஆர்டிபி அக்சஸ் பண்ணணும். ஒரு மெஷின்லேருந்து இன்னொரு மெஷினுக்குன்னா, அந்த டார்கெட் மெஷின்ல ஆர்டிபி வந்து எனேபிள்ல இருக்கணும். அப்பதான் உங்களால அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஆர்டிபி எனேபிள்ல இருக்கு. அந்த மாரி SSL சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. லைக் அந்த சர்டிஃபிகேட் நேம், காமன் நேம் இருக்கு. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்ன்னு இருக்கு. ஐ கெஸ் இந்த காமன் நேம், அப்புறம் அந்த டார்கெட், நெட் பயாஸ், டிஎன்எஸ், கம்ப்யூட்டர் நேம் எல்லாமே ஒண்ணு தான். ஸோ இந்த மெஷினோட நேம் தான் வந்து இங்க இருக்கு. வின் அப்படின்னு போட்டு இருக்குல்ல. ஸோ இது வந்து விண்டோஸ் மெஷின். அப்புறம் 5885 அப்படின்ற ஒரு போர்ட் வந்து ஓப்பன்ல இருக்கு. இதுவுமே வெப்ன்னு தான் நெனைக்கிறேன். HTTPD 2.0 ஏபிஐக்கு யூஸ் பண்றது. அப்புறம் ஓஎஸ் இன்ஃபர்மேஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். மத்தபடி நமக்கு வேற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல. ஸோ 3 போர்ட்ல தான் ஓப்பன்ல இருக்கு. ஸோ பேக் டூ ட்ரை ஆக்மே இதுல என்ன கேட்கறாங்கன்னா, வாட் போர்ட் இஸ் த வெப் சர்வர் இஸ் ரன்னிங் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ போர்ட் 80 அப்படின்னு குடுங்க. ஸோ வாட் போர்ட் இஸ் ரிமோட் டெஸ்க்டாப் சர்வீஸ் ரன்னிங்ன்னு கேட்கறாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் 3389. அதையும் சப்மிட்ன்னு குடுத்துக்கோங்க. ஸோ இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஸோ இந்த ட்ரை ஆக்மேல அ இத எப்படி சால்வ் பண்றதுன்னா, இவங்க வந்து ஹிண்ட்ஸும் குடுப்பாங்க. பிளஸ் சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே இந்த மெஷின்ல நீங்க என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறீங்களோ, அதுக்கு ஒரு கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ அதுலருந்து நம்ம போற மாரி இருக்கும். ஸோ இப்போ வாட் இஸ் அ பாசிபிள் பாஸ்வேர்ட் இன் ஒன் ஆஃப் த அ பேஜஸ் வெப் கிராவலர்ஸ் செக் ஃபார் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ வெப் கிராவலர்ஸ் வந்து எந்தெந்த பேஜஸ்லாம் செக் பண்ணணும் பேசிக்கலி இப்போ நீங்க ஒரு வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்றீங்க இன்டர்நெட்ல அப்படின்னா, ஸோ Google சர்ச் என்ஜின்ஸ் ஆர் Bing ஆர் எது வேணாலும் இருக்கட்டும். அது வந்து அதுல வந்து ஒரு பாட் இருக்கும். ஸோ அந்த பாட் வந்து என்ன பண்ணும்னா, அ ஒவ்வொரு வெப்சைட்ல என்னென்ன வெப்சைட்லாம் கிராவல் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஸோ robot.txt அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ அதுல வந்து வெப் வெப் அட்மின்ஸ் ஆர் சிஸ் அட்மின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மென்ஷன் பண்ணி வைப்பாங்க. லைக் இந்தந்த வெப்சைட் மட்டும் கிராவல் பண்ணு. இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ robot.txtனா என்னன்னு போய் குடுங்க இன்டர்நெட்ல.
So it's a text file that tells search engines, crawlers, which URLs and directories on a website can be accessed. ஸோ எதை அக்சஸ் பண்ணணும் எதை அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சிஸ் அட்மின்ஸ் ஆர் வெப் அட்மின்ஸ் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களுமே என்ன சொல்றாங்கன்னா அதில் ஏதோ பாஸ்வேர்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க roboto.txt ஃபைலில். ஸோ இப்போ என்ன பண்ணா இந்த ஐபி எடுத்து நம்ம ப்ரௌசரில் ஃபர்ஸ்ட் லைக் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அந்த வெப்சைட்ல என்ன ரன் ஆகுது அப்படின்னு. ஸோ இது இட் லுக்ஸ் லைக் அ வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட். லைக் நான் பார்த்த வரைக்கும் அந்த ஃபான்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஈவன் நம்ம வேப்லைசர் வச்சுமே லைக் என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஐஏஎஸ் 10.0 வெப் சர்வர் ரன் ஆகுது, jQuery ரன் ஆகுது. இது ஒரு விண்டோஸ் சர்வர்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். மற்றபடி ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இது என்ன பண்ணலாம்னா அவங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் robo.txt ஃபைல் இதில் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு robo.txt ஃபைல் இருக்கு. எல்லா வெப்சைட்லயும் robo.txt ஃபைல் இருக்கும். அது எப்படி சர்ச் பண்றதுன்னா, ஜஸ்ட் நீங்க ஸ்லாஷ் அப்படின்னு குடுத்து இது பண்ணலாம். ஆர் நம்ம இந்த WSTG கைட்லயுமே குடுத்திருப்பாங்க. ரிவ்யூ மெட்டாடேட்டா ஃபார் இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுலயும் சில நேரங்கள்ல இன்டர்னல் பாத்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். robo.txt ஃபைல் வந்து செக் பண்றாங்களா? ஸோ WSTG ஆ கைடு வந்து உங்களுக்கு தெரியலன்னா, இது வந்து OWASP-ஓட ப்ராஜெக்ட். வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி டெஸ்டிங் கைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து வெப்ல புதுசா ஸ்டார்ட் பண்றீங்க, லைக் பிகினரா இருக்கீங்கன்னா, இதுல சில டெஸ்ட் கேஸஸ்லாம் குடுத்திருப்பாங்க. எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. ஸோ இத நீங்க செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பேக் டூ த ரூம். இதுல வந்து ஆ robo.txt ஃபைல்ல இங்க ஒரு பாஸ்வேர்ட் மாரி இருக்கு. ஆல்ரெடி அவங்க சொன்னாங்கல்ல. ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, ஒரு நோட்பேட்ல இதுவரைக்கும் நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு கிடைக்குதோ, அதெல்லாம் இந்த நோட்பேட்ல எழுதி வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த Nmap ஸ்கேன்ல இந்த ஐபிய போட்டு வச்சுக்கோங்க. அதான் ஃபர்ஸ்ட்டு தேவையானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெஷினோட பேரு, இந்த டிஎன்எஸ் கம்ப்யூட்டர் நேம் ஆர் ஹோஸ்ட் நேம்ன்னு சொல்லலாம். இதுல வேற எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. இந்த போர்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. போர்ட் 80ல தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல robo.txt ஃபைல்ல ஒரு பாஸ்வேர்ட் மாரி கிடைக்குது நமக்கு. ஸோ இத நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இட் லுக்ஸ் லைக் அ பாஸ்வேர்ட். யாரோட பாஸ்வேர்ட்ன்னு நமக்கு தெரியாது. பிகாஸ் யூசர் நேம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. இனிமேல் நம்ம கிராவல் பண்ணா தான் தெரியும். அது மாரி இங்க டிஸ்அலோவ்ன்னு போட்டிருக்காங்களா? ஸோ எந்தெந்த வெப்சைட்லாம் அந்த வெப் கிராவலர்ஸ் ஆர் அந்த பாட்ஸ்லாம் வந்து பார்க்கக்கூடாதுன்னு இங்க போட்டிருக்காங்கல்ல. ஸோ இதெல்லாம் நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்லாஷ் பின். ஸோ இது வந்து ஒரு நியூ டேப்ல போட்டுக்கிறேன். ஸோ ஸ்லாஷ் பின்னு விசிட் பண்ணி பாருங்க. பிகாஸ் சம்டைம் ஈவன் நான் வந்து பென் டெஸ்ட் பண்ணும்போது நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். இவங்க மென்ஷன் பண்றதெல்லாம் ஓகே தான் இன்டர்னல் பாத்லாம். பட் அந்த இன்டர்னல் பாத்லாம் வந்து அத்தென்டிகேஷன் இல்லாம அக்சஸ் ஆகும். ஸோ அதுதான் ரொம்ப தவறான விஷயம். லைக் சரியா கான்ஃபிகரேஷன் பண்ணாம மிஸ்கான்ஃபிகரேஷனா இருக்கும். ஸோ ஸ்லாஷ் கான்ஃபிக். நோப். இதுல எதுவும் இல்ல. மேபி டபுள் ஸ்லாஷ் போட்டதுனாலயா என்னன்னு தெரியல. சிங்கிள் ஸ்லாஷ் போட்டு பார்க்கலாம். நோ. மெயின் வெப்சைட் தான் வருது. அப்புறம் அம் லைக் எம்ப்ரக்கோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது என்னன்னு தெரியல. ஓகே. இது வந்து anthem.comனு இருக்கு. மேபி இந்த வெப்சைட்டோட நேம் வந்து anthem.com-ஆ என்னன்னு தெரியல. நமக்கு இங்க ஐபி மட்டும் தான் வருது. ஸோ இதுலயும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு இல்ல. ஆம்ப்ரகோ கிளையண்ட் அப்படின்னு இருக்கு. அதை நீங்க விசிட் பண்ணி பாருங்க. அதுல ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு. நோப். நமக்கு எதுவும் கிடைக்கல. லைக் அதே பேஜ் தான் திரும்ப திரும்ப வருது. ஸோ இது வெப்சைட் டொமைன் நேம் ஆர் டொமைன் நேம்னு போட்டுக்கலாம். ஸோ மேபி அவங்க வெப்சைட் ரன் பண்ணா இந்த டொமைன்ல தான் அவங்க ரன் பண்ணியிருப்பாங்க. anthem.com தானே. ஓகே. ஓகே. இப்போ பேக் டு ட்ராக் மீ. இதுல வந்து என்ன பாசிபிள் பாஸ்வேர்ட் கிடைச்சிருக்குன்னு கேட்குறாங்களா? நமக்கு என்ன கிடைச்சது? இதுதான் அந்த பாஸ்வேர்ட். ஸோ இதை நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வாட் சிஎம்எஸ் இஸ் தி வெப்சைட் யூசிங்ன்னு கேட்குறாங்க. ஸோ சிஎம்எஸ்னா என்ன வெப்சைட்ல? கூகுள் பண்ணி பாருங்க. ஸோ கன்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான். நீங்க யூஸ் பண்ற வேர்ட்பிரஸ், ஜூம்லா, ட்ரோப்பல் இந்த மாதிரி நிறைய வெப்சைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா,
கன்டென்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். அதாவது நீங்க வெப்சைட் நீங்க கிரியேட் பண்ணலனாலும், அவங்க சில டெம்ப்ளேட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஈவன் வேர்ட்பிரஸ்ல எனக்குமே நெறைய பிளாக்ஸ் இருக்கு, வெப்சைட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்களே வந்து ஈஸியா யூசர் ஃப்ரெண்ட்லியா கிரியேட் பண்ணலாம். அதுக்கு தான் சிஎம்எஸ் யூஸ் ஆகுது. இங்க வந்து என்ன சிஎம்எஸ் யூஸ் பண்றாங்க அப்டின்னா, அந்த வெப்சைட்டுக்கு போங்க. ஸோ இங்க நமக்கு ரோபோட்.txt ல அம்ரிகோ கிளையண்ட் அண்ட் இப்டின்னு இருக்கா? ஸோ இது வந்து முதல்ல சிஎம்எஸ்ஸா அப்டின்னு பார்த்துக்கோங்க. ஸோ கூகுள்ல போயிட்டு ஓகே. கூகுள் பண்ணாலுமே இந்த நேம்ல ஆக்சுவலி இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சிஎம்எஸ் தான். வேர்ட்பிரஸ் மாரியே. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த பர்ட்டிகுலர் சிஎம்எஸ். அதற்கான நேமுமே குடுத்துக்கோங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் வெப்சைட் வந்து எந்த டொமைன் யூஸ் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த டொமைன் பேர் வந்து anthem.org சாரி anthem.com. அத காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர்னா இந்த மெஷின அ ஹேண்டில் பண்றவங்களா, ஒரு மெயின்டெயின் பண்றவங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ பேக் டூ த மெஷின். ஸோ இங்க அவங்க வெப்சைட் மாரி குடுத்துருக்காங்களா? இதுல ஏதாவது நமக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இவங்க ஒரு ஹையரிங் அலர்ட் மாரி போட்டிருக்காங்க. லைக் "ஹலோ ஃபெல்லோ ரீடர்ஸ், வி ஆர் கரன்ட்லி ஹையரிங். வி ஆர் லுக்கிங் ஃபார் அ யங் டேலண்ட் அண்ட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் பீயிங் பார்ட் ஆஃப் மூவ்மெண்ட் சென்ட் மீ த ரெஸ்யூம்னு போட்டிருக்காங்க. ஸோ ரீட் திஸ் ஆர்டிகல்னு குடுங்க. அந்த ஆர்டிகளோட ஃபுல் பேர் வரும். ஸோ இஃப் யூ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் இன் பீயிங் பார்ட் ஆஃப் த மூவ்மெண்ட் சென்ட் மீ த ரெஸ்யூம்னு இருக்குல்ல. ஸோ இதுதான் அவங்க ஆர்கனைசேஷனோட இமெயில் ஐடி. ஸோ அவரோட முழு நேம் வந்து ஜான் டே அப்படின்னு இருக்கு. ஸோ அவரோட இமெயில் ஐடி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ யூசர் நேம்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஜேடி அவரோட இமெயில் ஐடி வந்து இது. ஓகேங்களா? ஸோ யூசர்ஸ் அண்ட் இமெயில்ன்னு குடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இவர் வந்து சிஸ்டம் அட்மின்னா கிடையாது. மேபி வந்து இந்த பர்ட்டிகுலர் பிளாக கன்டென்ட் கிரியேட்டரா இருப்பாரு. ஸோ இதுவுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த நேமா அப்படின்ட்டு. அவரோட முழு நேமுமே இங்க எழுதி வச்சுக்கலாம். ஸோ ஜேடியோட இமெயில் ஐடி வந்து இதுதான். ஸோ அவரோட நேம் குடுத்து பார்ப்போம். இதுதானா கரெக்ட்டான்னு. ஓகே. இது தப்புன்னு சொல்றாங்க. வேற என்ன கன்டென்ட் இந்த அ பிளாக்ல எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ சியர்ஸ் டூ அவர் ஐடி டிபார்ட்மெண்ட். ஓகே. இந்த ஆர்டிக்கிள ஃபுல்லா படிச்சு பாருங்க. என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, "டியூரிங் our hard times, our beloved admin managed to save our business by redesigning the entire website. As we all around here knows how much I love writing poems, I decided to write one about him." ஓகே. ஸோ அந்த டீம்ல இருக்கிறவங்க வந்து அ ஐடி டிபார்ட்மெண்ட் பீப்பிள் வந்து அட்மினுக்கு ஒரு போயம் மாரி எழுதியிருக்காங்க. ஸோ இத வச்சு அவரோட பேர வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ இத காப்பி பண்ணி ஆர் டைரக்ட்லி கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ கூகுள் சர்ச் பண்ணதுல சோலமான் கிரிண்டி அப்படின்னு ஒரு பேர் வருது. மேபி அதுதான் அவங்க அட்மின் பேரா என்னன்னு தெரியல. அதனால அவங்க ஆப்ட்டா இந்த போயம் எழுதியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இன்னொரு நேம் கிடைச்சிருக்கு. சோலமான் கிரிண்டே. ஸோ இவங்களோட ஃபார்மட் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் யூசர் நமக்கு கிடைச்ச உடனே, ஸோ அவரோட பேர வந்து ஷார்ட் ஃபார்ம்ல ஜேடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க இமெயில் ஐடியுமே jd@anthem.com அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவரோட கால் சைன் நேம் வந்து என்ன இருக்கும்னா, எஸ்ஜி அப்படின்னு இருக்குமா? ஸோ அதே மாரி இவரோட இமெயில் ஐடியுமே எப்படி இருக்கும்? எஸ்ஜி அப்படின்னு இருக்கும். @anthem.comனு இருக்கும். ஸோ இதுதான் ஃபார்மேட். ஸோ எப்பயுமே நீங்க வந்து ஆர்கனைசேஷன ரெகானசன்ஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒருத்தவங்களோட இமெயில் ஐடி கண்டுபிடிச்சாவே தெரியும். அவங்களோட இமெயில் ஃபார்மேட் என்னன்னு. சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் நேம் டாட் லாஸ்ட் நேம் அவங்களோட ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து அவங்க நேம வந்து ஷார்ட் ஃபார்ம் ஆக்கி லைக் கான்சர்ட் நேம் மாரி jd@anthem.com அப்படின்னு யூஸ் பண்றாங்க. ஸோ இதுதான் லைக் இந்த மாரி ஃபார்மேட்ல தான் இந்த ஆர்கனைசேஷன் ஆர்கனைசேஷன் வந்து ஃபாலோ பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இவரோட நேம் முதல்ல கரெக்ட்டான்னு பார்க்கலாம். ஓகே. சொலமான் கிரண்டே தான் கரெக்ட்டு. ஸோ கேன் வி ஃபைண்ட் த இமெயில் அட்ரஸ் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ நம்ம அவரோட இமெயில் அட்ரஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கல. லைக் நம்மளே ஃபார்மேட் பண்ணது தான். sg@anthem.com இது கரெக்ட்டான்னு பார்க்கலாம். ஸோ ஈவன் இந்த ஹிண்ட்ஸ்லயுமே வந்து குடுத்துருப்பாங்க. ஓகே. தேர் இஸ் அனதர் இமெயில் அட்ரஸ் ஆன் த வெப்சைட். வி ஷுட் ஹெல்ப் அஸ் ஃபிகரிங் அவுட் இமெயில் பேட்டர்ன். ஓகே. நம்ம அந்த பேட்டர்ன கண்டுபிடிச்சிட்டோம். அதனால அந்த அட்மினிஸ்ட்ரேட்டரோட இமெயில நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ ஸ்பாட் த ஃபிளாக் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ நமக்கு இப்போ இதுவரைக்கும் என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, யூசர் நேம்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் லைக் யூசர் நேம் அண்ட் இமெயில் கிடைச்சிருக்கு. அது மாரி இங்க ஒரு பாஸ்வேர்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இவரு தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க.
ஆர் அட்மின் அப்படின்னு சொல்றாங்க. ஆர் அட்மின். மேபி இவங்க கிரெடென்ஷியல்ஸ் வச்சு ஆர்டிபி அதுல ஓப்பன்ல இருக்குல்ல. அதுல நம்ம லாகின் பண்ணி பார்த்தா மெஷின்குள்ளார போக முடியும்னு நெனைக்கிறேன். ஸோ என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ட்ரை மேல. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அட்மின் வந்து இந்த பர்ட்டிகுலர் வெப்சைட்ல சில ஃபிளாக்ஸ் எல்லாம் வந்து விட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மேபி அந்த வெப்சைட்ட நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நெனைக்கிறேன் இன்னும். ஸோ ஜேம்ஸ் கார்லெட் ஹாலிவில் அப்படின்னு இன்னொரு நேமுமே கிடைச்சிருக்கு. இதுவும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கேட்டகரீஸ்ல போங்க. இதுல ஏதாவது பாஸ்வேர்ட்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஈவன் இந்த robo.txt-ல நமக்கு எந்த ஒரு ஃபிளாகுமே நமக்கு கிடைக்கல. ஜஸ்ட் நமக்கு பாத்து தான் இருந்தது. இன்டர்னல் பாத்து சில இது. ஸோ அத விட்டுருங்க. கேட்டகரீஸ்ல எந்த ஒரு இதுவும் இல்ல. டாக்ஸ்ல போய் பாருங்க. டாக்ஸ்லயும் எதுவும் இல்ல. ஓகே இந்த இமேஜ் இது என்ன இமேஜ்ன்னு தெரியல. இது ஒருவேளை ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் பண்ணணுமா? ஆர் சில பேர் இதுல மெட்டாடேட்டா ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா, எக்செப்ட் டூல் மூலியமா அதுல இருக்க மெட்டாடேட்டாவ எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த ப்ளாக்ல எந்த ஒரு ஃபிளாகுமே இருந்த மாரி இல்ல. ஸோ ரீடருக்கு தான் குடுத்திருந்தாங்க. ஸோ இது எல்லா பேஜுமே இந்த பர்ட்டிகுலர் சேம் சைட்டுக்கு தான் வந்து ரீடைரக்ட் ஆகுது. எங்கேயுமே எந்த ஃபிளாகும் இல்ல. வேணா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் பார்க்கலாம். இதுல ஏதாவது ஹிட்டன் ஃபிளாக் இருக்கான்னு. ஸோ ட்ரையாக்மீனால இவங்க ஃபிளாக் வந்து எதுல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, கேப்பிட்டல் THM அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுல பாருங்க வியூ பேஜ் சோர்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு ஃபிளாக் கிடைக்குதா அப்படின்ட்டு. ஸோ இங்க ஒரு ஃபிளாக் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு ஃபிளாக் எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இவங்க கேட்குற மாரி ஃபிளாக் 1, ஃபிளாக் 2, ஃபிளாக் 3 அப்படின்னு எதுக்கு ஆப்ட் ஆகுதோ அதுல போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஃபிளாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கேப்சர் த ஃபிளாக்னாவே ஃபிளாக பிடிக்கிறது தானே. ஸோ அதுதான். நெறைய பேர் வந்து அந்த மெஷினுக்குள்ளார ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒன்ஸ் யூசர் அக்சஸ் கிடைச்சோனே ஒரு ஃபிளாக் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அட்மின் ஃபிளாக் கிடைக்கும். ஒரு ரூட் ஃபிளாக் கிடைக்கும். ஸோ இங்க இன்னொரு ஃபிளாக் நமக்கு கிடைச்சிருக்கு. நான் கேப்பிட்டல் THM அப்படின்னு செக் பண்ணதுல, ஸோ ஃபிளாக் 2 கிடைச்சிருக்கு. இன்னும் சர்ச் பண்ணுங்க. வேற ஏதாவது இங்க கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே. இங்க 2 ஃபிளாக் தான் இருக்கு. மேபி இந்த வெப்சைட்ல 2 ஃபிளாக் தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். லைக் இந்த பர்ட்டிகுலர் ப்ளாக்ல. வேணா அந்த மெயின் ப்ளாக்ல இன்னொரு பேஜ் இருந்ததுல, ஐ கெஸ் இந்த சியர்ஸ் டூ ஐடி டிபார்ட்மெண்ட் இதுல ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இது ஏன் வந்து இவங்க ஃபிளாகா இதுல வச்சிருக்காங்கன்னு நான் சொல்றேன். இதுல ஒரு அ உள்நோக்கம் இருக்கு. என்னதுன்னா, நெறைய டெவலப்பர்ஸ் வந்து இதுல அ லைக் டெஸ்டிங் பண்ணிட்டு தான லைக் பப்ளிக்ல வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரம் அவங்க UATல இருக்க இன்ஃபர்மேஷனையே தான் வந்து ப்ராட்லயும் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ சம்டைம் UATல இங்க ஏதாவது கமாண்ட்ஸ் வந்து இருக்கும். ஹார்ட் கோடட் கிரெடென்ஷியல்ஸ் இருக்கும். அத தப்பா அப்படியே அவங்க அ ப்ராட்ல டெலிவரி பண்ணிட்டாங்கன்னா, இன்டர்னல்ல ஹோஸ்ட் பண்ணாங்கன்னா, யார் வேணாலும் அந்த கிரெடென்ஷியல்ஸ் ஆர் ஹார்ட் கோடட் API கீஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் குடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து நமக்கு இன்னொரு ஃபிளாக் கிடைச்சிருக்கு. இதையும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது லைக் அந்த அளவுக்கு கஷ்டமா இல்ல ஃபிளாக் கண்டுபிடிக்கிறதுலாம் இதுல. ஈஸியா தெளிவா தான் குடுத்துருக்காங்க. வேற ஏதாவது ஃபிளாக் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே இந்த ஃபிளாக் நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம். ஓகே மொத்தமே எத்தன ஃபிளாக்? 3 தான் இருக்கு. இவங்க எத்தன கேட்குறாங்க? 4 ஃபிளாக் கேட்குறாங்க. ஓகே நாட் அன் இஷ்யூ. ஸோ இதுவரைக்கும் கிடைச்சதெல்லாம் நீங்க சப்மிட் பண்ணுங்க. ஓகே ஃபிளாக் 1 சப்மிட்டட். ஃபிளாக் 2 எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃபிளாக் 2. ஃபிளாக் 3 ஓகே சாரி. கண்ட்ரோல் எக்ஸ் பயன்படுத்திட்டேன். அதான். ஓகே இது ஆக்சுவலி ஃபிளாக் 4ன்னு நெனைக்கிறேன். ஃபிளாக் 3 எங்க இருக்குன்னு நமக்கு தெரியல. வேணா ஹிண்ட் பயன்படுத்தலாம். ஸோ ஹிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஓகே ப்ரொஃபைல்ன்னு போட்டிருக்காங்க. ஓகே யூசர் ப்ரொஃபைல் இருக்குல்ல இந்த வெப்சைட்ல. அதுல இருக்கும்னு நெனைக்கிறேன் மேபி. இந்த யூசர் ப்ரொஃபைல கிளிக் பண்ணுங்க. ஆர் இந்த இமேஜ ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் நியூ டேப்ன்னு குடுக்கலாம். மேபி அதுல மெட்டா டேட்டா வச்சிருக்காங்களான்னு தெரியல எனக்கு. ஆ இந்த வெப்சைட்ல தனியா ப்ரொஃபைல்ன்னு எதுவும் இல்ல. வேணா டர்பஸ்டிங் பயன்படுத்தலாமா? வேணாம். ஆக்சுவலி அவங்க என்ன சொன்னாங்க, எந்த ஒரு ப்ரூட் ஃபோர்ஸும் தேவையில்லன்னு தானே சொன்னாங்க. இப்போ ஸ்லாஷ் ப்ரொஃபைல்ன்னு குடுக்குறேன்.
ஆ நோப். இதுல எதுவும் நமக்கு கிடைக்கல. இந்த இமேஜ டவுன்லோட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அதே பேஜுக்கு தான் திரும்ப திரும்ப போது. ஆ எங்க இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல சர்ச்ல போயிட்டு ப்ரொஃபைல்னு டைப் பண்ணி பார்க்கலாமா? ஆக்சுவலி இதுல இருக்கிறது 2டே 2 போஸ்ட் தான். ஆர்டிக்கிள் தான். ஸோ இதுல வேற எதுவுமே இல்ல, நீங்க பார்த்த வரைக்கும். இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் குடுத்து பார்க்கலாமா? சம்டைம் வந்து இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்ல கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. இது ஒரு பேக்கிரவுண்டா எடுத்துக்குதா? ஒரு இமேஜ் லோகோ தானே இது? இது எந்த ஒரு யூஆர்எல்லேருந்து வருது? capture3.png அப்படின்னு இருக்கு. பிகாஸ் சம்டைம் சிடிஎஃப் கிரியேட் பண்றவங்க வந்து இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்லயே போய் பார்க்குற மாரி வச்சிருப்பாங்க. ஸோ அதான் நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுல எதுவும் கிடைக்கல ஐ கெஸ். இல்ல நம்ம வேற எதுலயா மிஸ் பண்ணிட்டோமா என்னன்னு தெரியல. இதுலயும் ஹைட்ல எதுவும் இல்ல நம்ம பார்த்த வரைக்கும். ஃபெலோ ரீடர்ஸ் அப்படின்னு தான் இருக்கு. ஓகே, இங்க ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் மாரி இருக்கே. இவரோட ப்ரொஃபைல நம்ம பார்க்கவே இல்லன்னு நெனைக்கிறேன். யாஹ்! வி காட் இட் மேன். ஸோ இங்க இருக்கு. ஸோ இவரோட பேர் தான் நம்ம ஜான் டி லைக் ஜேடி இவரு தான். ஸோ இந்த ஃபிளாக் கடைசி ஃபிளாகுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதுவரைக்கும் நீங்க இன்டெல்ல கேதர் பண்ணியிருப்பீங்கல்ல, ரெக்கானசன்ஸ்ல என்னென்ன கேதர் பண்ணீங்களோ, அத வச்சு இந்த மெஷின வந்து கனெக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த பாக்ஸ்ல 3389 அதாவது ஆர்டிபி போர்ட் வந்து ஓப்பன்ல இருக்கு. ஸோ அது ஃபர்ஸ்ட்டு அக்சஸ் ஆகுதான்னு பார்க்கலாம் நமக்கு, நம்மளோட காலி மெஷின்லேருந்து. ஸோ இந்த ஐபிய காப்பி பண்ணிட்டு, காலி பாக்ஸுக்கு போங்க. காலையில ஐ கெஸ் இது தேவையில்லன்னு நெனைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த ப்ரௌசர நீங்க குளோஸ் பண்ணிக்கலாம். மத்தபடி எல்லாமே இப்போ டெர்மினல்ல இருந்து தான் பண்ற மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நான் வந்து என்ன மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன், ஈவன் என்னோட ஓஐசிபி எக்ஸாம்ஸ் ஆர் யூசுவலா பென் டெஸ்ட் பண்ணும்போது, டெஸ்க்டாப் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஓகேங்களா? அது ரொம்ப ஈஸியானது. அ அப்புறம் ரெமினா அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ இது மூலியமா நீங்க விண்டோஸ் கிளையண்ட்ஸ வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்க்டாப் ஐபி போட்டுக்கோங்க. -G அப்படின்னு குடுத்துக்கோங்க. ரெசல்யூஷன் வந்து நான் சும்மா 65%ன்னு குடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டு நம்மளால கனெக்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ டூ யூ ட்ரஸ்ட் திஸ் சர்டிஃபிகேட்ன்னு கேட்குது. ஸோ எஸ்ன்னு குடுக்குறேன். நமக்கு ஆர்டிபி மெஷின் லோட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ தட் அதுக்கப்புறம் நமக்கு கிடைச்ச கிரெடென்ஷியல்ஸ் வச்சு லாகின் பண்ணலாம். ஸோ டெஸ்க்டாப்ல வந்து உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட் நீங்க மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. டைரக்ட்டா அந்த மெஷினோட லைக் ஆர்டிபிக்குள்ளார போயிடுவீங்க. தென் நீங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ற மாரி இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அதான் யூசர் அண்ட் பாஸ்வேர்டுன்னு இருக்கா? ஸோ இங்க நமக்கு இங்க அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்னு யார சொன்னாங்க? இவர தானே சொன்னாங்க. ஸோ எஸ்ஜின்னு நீங்க பயன்படுத்துங்க. யூசர் நேம உள்ளார போகுதான்னு பார்க்கலாம். எஸ்ஜி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து இங்க கிடைச்சதுல்ல. அம்ப்ரகோ இஸ் த பெஸ்ட் அப்படின்னு. ஓகே. இது என்ன கிளிப்போர்ட் எனேபிள் இல்லையா? ஓகே, காப்பி பேஸ்ட் பண்ண முடியல. நைஸ். முன்னாடி நெறைய இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மெஷின் எங்க இருக்கு? ஸோ நீங்க மேனுவலா டைப் பண்ற மாரி தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். UMBRACOIS வந்து கேப்பிட்டல். டி தி பெஸ்ட். ஸோ இது கரெக்ட்டான்னு பார்த்துக்கோங்க. UMBRACO கேப்பிட்டல் ISTHE பெஸ்ட் அப்புறம் எக்ஸ்க்ளமேட்டரி. ஸோ இது குடுத்து பாருங்க கரெக்ட்டான. நம்மளால லாகின் பண்ண முடியுது. எஸ்ஜி. ஸோ எஸ்ஜி தான் வந்து லாகின் நேம்ன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்ப நம்ம வந்து மெஷின்ல கனெக்ட் பண்ண முடியுது. இது கம்ப்ளீட்ன்னு குடுத்துக்கோங்க ட்ரை மேல. உங்களுக்கு இப்போ இனிஷியல் அக்சஸ் கிடைச்சோனே, ஒரு யூசர் ஃபிளாக் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த யூசர் ஃபிளாக்ல என்ன கன்டென்ட் இருக்குன்னு கேட்கறாங்க. ஸோ ஸ்டில் லோடிங். ஐ கெஸ் இதுக்கப்புறம் நமக்கு எந்த கிரெடென்ஷியல்ஸும் தேவைப்படாதுன்னு தான் நெனைக்கிறேன். எல்லாமே இப்போ விண்டோஸ் பாக்ஸ்ல இருந்து தான் பண்ற மாரி இருக்கும். ஸோ யூசர் டாட் டிஎக்ஸ்டி ஃபைல் அப்படின்னு இருக்குன்னு நெனைக்கிறேன் இங்க.
ஸோ அத நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஐ கெஸ் இட் லுக்ஸ் லைக் a Windows 10 Pro ஆர் ஹோம் எடிஷன். ஓகே. இங்க வந்து நமக்கு ஒரு ஃபிளாக் கிடைச்சிருக்கு. இதுலேருந்து அத காப்பி பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஐயோ! ஓகே. அங்கருந்து நம்மளால காப்பி பண்ண முடியுது. ஏன் பை டைரக்ஷன்ல இல்லன்னு தெரியல. ஓகேவா? கேன் வி ஸ்பாட் த அட்மின் பாஸ்வேர்ட்? ஓகே. அட்மின் பாஸ்வேர்ட் நீங்க கண்டுபிடிக்கணுமா? ஓகே. ஆட்டோமேட்டிக்கா cmd.exe ரன் ஆகுது. என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட்டு இந்த மெஷின வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லைக் இது வந்து போஸ்ட் காம்ப்ரமைஸ் மாரி தான். நம்ம எந்த ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்டும் யூஸ் பண்ணல. இதுவரைக்கும் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன வச்சு அந்த மெஷின்ல லாகின் பண்ணியிருக்கோம். பப்ளிக்கா உள்ள வெப்சைட்லருந்து அப்புறம் அந்த மெஷினுக்குள்ளார போயிருக்கோம். ஸோ இங்க வந்து ஒரு ஷேர்ட் ஃபோல்டர் இருக்கு. பட் எக்ஸ்ன்னு இருக்கு. மேபி நம்மளால அக்சஸ் பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறேன். பட் டிரைவ்ல பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்மளால டி டிரைவ் மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ ப்ராப்பர்ட்டீஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த மெஷினோட இன்ஃபர்மேஷன தெரிஞ்சுக்கலாம். அம் ஸோ யாஹ்! ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, Intel Xeon CPU 2.3 கிக்ஸ் 2 ஜிபி ரேமு. ஓகே. இதுதான் அந்த கம்ப்யூட்டர் நேமு. இது வந்து ஒரு வொர்க் குரூப். ஸோ எந்த ஒரு டொமைன் கண்ட்ரோலர்லயும் இது கனெக்ட் ஆகல. இது வந்து செப்பரேட் வொர்க் ஸ்டேஷன் தான். ஓகே. இது வந்து ஆக்சுவலி ஒரு விண்டோஸ் சர்வர் 2019. ஸோ லேட்டஸ்ட்டா உள்ளது தான். ஓகே. ஐய்யய்யோ! க்ளோஸ் பண்ணிட்டேனே. அவசரப்பட்டியே குமார் மாரி. நான் என்னோட ஹோஸ்ட் மெஷின்னு நெனச்சுட்டு நான் அந்த இத க்ளோஸ் பண்ணிட்டேன். நாட் அன் இஷ்யூ. இப்ப நான் மறுபடியும் ஹார்ட் டெஸ்க்டாப்ல கனெக்ட் பண்றேன். மறுபடியும் முதல்ல இருந்து பண்ணணுமான்னு தெரியல. ஓகே. யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்குது. இதெல்லாம் தேவையா நமக்கு? ஸோ எஸ்ஜின்னு மறுபடியும் குடுங்க. இந்த பாஸ்வேர்ட நெனச்சாதான்யா இவன் பாஸ்வேர்ட்லாம் நல்லா தான் குடுத்துருக்கான். ஆனா அதுவுமே வந்து கெஸ் பண்ற மாரி தான் இருக்கு. பிகாஸ் அவங்க யூஸ் பண்ற சிஎம்எஸோட பாஸ்வேர்ட் தான் அதுல இருக்கு. ஸோ UMBRACOIST வந்து கேப்பிட்டல் THE பெஸ்ட். சாரி கைஸ் ஃபார் வேஸ்டிங் யுவர் டைம். ஐயோ! மறுபடியும் தப்பா? UMBRACOISTHE பெஸ்ட்டு. அப்புறம் என்ன குடுக்காங்க கடைசியா? எக்ஸ்க்ளமேட்டரி தானே? ஓகே. எக்ஸ்க்ளமேட்டரி. அப்புறம் கன்டின்யூ குடுத்துக்கோங்க. ஐயோ! மீண்டும் மீண்டுமா? ஏன்யா உசுர வாங்குறீங்க? எஸ்சி வந்து கரெக்ட் தானே? ஏன் நம்மளால உள்ளார போ முடியல? மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ணலாம். UMBRACOISTHE பெஸ்ட்டு கேப்பிட்டல். ஓகே. நான் ஏன் வந்து இத பார்க்காம சப்மிட் பண்ணியிருக்கேன்னு தெரியல. ஓகே. இங்க ஏதோ வேற ஏதோ கேரக்டர் சப்மிட் ஆகுது. ஓகே. எக்ஸ்க்ளமேட்டரிக்கு பதிலா நான் வேற ஒரு சிம்பிள் போட்டுட்டு இருக்கேன். அதனால தான் என்னால உள்ளார போக முடியலன்னு நெனைக்கிறேன். சாரி கைஸ் உங்களோட 2 நிமிடங்கள வேஸ்ட் பண்ணிட்டேன். டைம் இஸ் பிரஷியஸ். ஸோ பேக் டூ த மிஷன். இப்ப நம்ம வந்து இந்த இந்த குளோஸ்க்கு பதிலா நம்ம வெளியில இருக்க குளோஸ் பட்டன பிரஸ் பண்ணிட்டோம். அதனால தான் நமக்கு மொத்த மிஷனும் உட்காந்துருச்சு. ஸோ ஆர் டெஸ்க்டாப்ல வந்து இன்னொரு இது என்னன்னா, நீங்க எந்த அளவுக்கு இத வந்து எக்ஸ்டெண்ட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு ஸ்க்ரீனுமே உங்களுக்கு பெருசாகும். ஸோ இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு ஃபோல்டரா போய் பார்க்கலாம். இப்ப நம்ம எந்த யூசர்ல இருக்கோம்னே நமக்கு தெரியல. ஸோ cmd.exe ரன் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க யூசுவலா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணீங்க அப்டின்னா, அ என்ன பண்ணுவீங்க? கெட் யுஐடி ஆர் யூசர் நேம் இதெல்லாம் நீங்க ரன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஆனா இந்த மெஷின் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு. சிஎம்டி ஓப்பன் பண்ண முடியலையா? ஸோ கண்ட்ரோல் ஆர். ஓகே. சிஎம்டி அப்படின்னு குடுக்குறேன். ஹூ ஆம் ஐ அப்படின்னு குடுங்க. ஸோ நமக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே. நம்ம எஸ்ஜி யூசர்ல தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. இது அவ்வளோதான். நெட் யூசர்ஸ்ன்னு குடுப்போம். வேற எந்தெந்த யூசர்ஸ்லாம் இதுல இருக்காங்கன்னு. ஸோ இதுல அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காரு, எஸ்ஜி அக்கவுண்ட் இருக்கு, கெஸ்ட் அக்கவுண்ட் இருக்கு. அவ்வளோதான். மத்தபடி வேற எந்த அக்கவுண்ட்ஸும் இதுல இல்ல. ம். ஓகே. இப்ப வந்து அட்மினோட பாஸ்வேர்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எஸ்ஜி தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரா? இல்ல. ஸோ அவருக்கு மேல ஒருத்தர் இருக்காரு. இதுல வெறும் யூசர் ஃபிளாக் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். நெட்வொர்க்லயும் எந்த ஒரு ஷேர் ஃபோல்டரும் இல்ல. சி டிரைவ் தான் இருக்கு. இதுல ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா? மோஸ்ட்லி இதுல நமக்கு எப்பயும் பார்க்குற இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. லைக் என்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க? யூசரோட ஃபோல்டர்ஸ் என்ன? ஸோ இங்கேருந்து நம்மளால அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபோல்டர அக்சஸ் பண்ண முடியுதா? செக் பண்ணி பார்க்கலாம். நோ, நோ. யூ நீட் டூ ஹேவ் அ பெர்மிஷன் அப்படின்னு கேட்குது. பப்ளிக் ஃபோல்டர்ல ஏதாவது இருக்கா? டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட்ஸ் எதுவும் இல்லாத மாரி தான் இருக்கு.
ஸோ வேணா ஒண்ணும் என்ன பண்ணலாம், ஒரு வேள இவர் வந்து லைக் யூசுவலா நம்ம என்ன பண்ணுவோம், லைக் ஃபைல்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணி வைப்பாங்கல்ல. அந்த மாரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ வியூல போயிட்டு ஹிட்டன் ஐட்டம்ஸ்ன்னு இருக்கா? அத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணோனே நமக்கு 2 ஃபோல்டர் இப்ப வந்து வெளில வந்திருக்கு. ஒண்ணு வந்து பேக்கப் ஃபைல் அப்புறம் ப்ரோகிராம் டேட்டான்னு இருக்கு. ஸோ பேக்கப் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கிற மாரி இருக்கு. ஸோ ரீஸ்டோர் ஃபைல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. இந்த ஃபைலுமே உங்களால ரீட் பண்ண முடியாது. யூ டிட் நாட் ஹேவ் அ பெர்மிஷன் டூ ஓப்பன் திஸ் ஃபைல். சி த ஓனர் ஆஃப் த ஃபைல் அப்படின்னு கேட்குது. டூ அப்டெயின் பெர்மிஷன் அப்படின்னு. ஸோ ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டீஸ்குள்ள போங்க. ஸோ செக்யூரிட்டில போனீங்கன்னா, நமக்கு என்ன பெர்மிஷன் இருக்கு? நமக்கு எந்த பெர்மிஷனும் இல்ல. பட் உங்களால இந்த பெர்மிஷன வந்து மாத்த முடியும்னு நெனைக்கிறேன். எடிட் பட்டன் இருக்கு. ஸோ எடிட்ன்னு குடுத்துக்கோங்க. ஆ ஐ கெஸ் இந்த பெர்மிஷன்ஸ்லாம் நீங்களே உங்களுக்கு குடுத்துக்கலாம்னு நெனைக்கிறேன். அதான் இதுல மிஸ்கான்ஃபிகரேஷன். ஸோ இதில ஆடுன்னு குடுத்துட்டு, எஸ்ஜி அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. இந்த யூசருக்கு உங்களால அட்மின் ரைட்ஸ் குடுக்க முடியுமான்னு. ஸோ ஓகே குடுத்துக்கோங்க. இதில ஃபுல் கண்ட்ரோல்ன்னு குடுத்துக்கோங்க. ஃபுல் கண்ட்ரோல்னா உங்களால இந்த ஃபைல் ஆர் இந்த சிஸ்டம்ல அம் ஃப எல்லாமே பண்ண முடியும். மாடிஃபை, ரீட், ரைட் எல்லாமே பண்ண முடியும். அதான் ஃபுல் கண்ட்ரோல் குடுத்துட்டு அப்ளை ஓகே குடுங்க. ஓகேவா? ஐ கெஸ் எஸ்ஜி வந்து இப்ப அட்மினிஸ்ட்ரேட்டரா மாறிட்டாருன்னு நெனைக்கிறேன். ரீஸ்டோர் குடுத்து பாருங்க. அதில என்ன இருக்குன்னு அந்த ஃபைலுக்குள்ளார. ஓகே. சேஞ்ச் மீ பேபி ஒன் மோர் டைம் அப்படின்னு இருக்கு. மேபி இது ஒரு பாஸ்வேர்ட் மாரி இருக்கு. இத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ரெக்கார்ட் நோட்ஸ்ல. ஸோ இது வந்து ஐ கெஸ் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரோட என்ன சொல்றது? அட்மினிஸ்ட்ரேட்டரோட பாஸ்வேர்டா என்னன்னு தெரியல. ஸோ நான் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டுன்னு போட்டு இத நோட் பண்ணி வச்சுக்கிறேன். பிகாஸ் எஸ்ஜிங்கிறவரு அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடையாது. ஒன் ஆஃப் த ஐடி டிபார்ட்மெண்ட் டீம் மெம்பர்ன்னு தான் நெனைக்கிறேன். ஓகே. இத காப்பி பண்ண முடியுதா? ஓகே. ஸோ இத காப்பி பண்ணிட்டோம். இப்போ இந்த பாஸ்வேர்ட் வச்சு நம்மளால ஆ எலிவேட்டட் பிரிவிலேஜ் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ட்ராக் மெயில் ஏதாவது கேட்டுருக்காங்களா? ஓகே. அட்மின் பாஸ்வேர்ட் தான் கேட்குறாங்க. இதே பாஸ்வேர்ட குடுத்து பாருங்க. இது எடுத்துக்குதான்னு. ஸோ சேஞ்ச் மீ பேபி ஒன் மோர் டைம். ஸோ அதான் கரெக்ட்டான பிரிவிலேஜ். ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆ அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்ப அட்மினிஸ்ட்ரேட்டரா லாகின் பண்ணுங்க. உங்களுக்கு ரூட் ஃபிளாக் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டரா தான் மாறணும்னு அவசியம் இல்ல. லைக் பிகாஸ் நீங்க உங்களுக்கு அந்த பெர்மிஷன் அப்படின்னு கேட்டதுல நம்ம அந்த யூசர் ஃபோல்டர்ல போயிட்டு பட் ஸ்டில் அந்த கிரெடென்ஷியல்ஸ் வந்து வொர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? லைக் இங்கருந்தே நீங்க ஸ்விட்ச் யூசர் பண்ணலாம். ஸ்விட்ச் யூசர் ஆப்ஷன் இருக்கா? ஓகே. டிஸ்கனெக்ட் தான் இருக்கு. ஓகே. இங்க இருக்கு பாருங்க. லாக்ன்னு இருக்கு. சைன் அவுட்ன்னு இருக்கு. ஓகே. சைன் அவுட்ன்னு நான் குடுக்குறேன். சைன் அவுட் பண்ணிட்டு இப்ப அட்மினிஸ்ட்ரேட்டரா நம்ம லாகின் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ இதான் இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச பாஸ்வேர்ட். ஓகே. சைன் அவுட்ன்னு குடுத்தோனே மிஷின்லேருந்து வெளில போயிடுச்சு. ஓகே. நாட் அன் இஷ்யூ. மறுபடியும் நம்ம ஹார்ட் டெஸ்க்டாப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இப்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டா ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது கொஞ்சம் லைட்டா நம்ம மேல தூக்கி வச்சுக்கலாம். ஓகே. இங்க வந்து நம்ம கிரெடென்ஷியல்ஸ் வந்து போடலாம். அட்மினிஸ்ட்ரேட்டர் பிகாஸ் விண்டோஸ்ல வந்து அட்மின் இருக்காது. அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்னு தான் இருக்கும். எல்லா மெஷின்லயும் டிஃபால்ட் அக்கவுண்ட். இதுவே வந்து லினக்ஸ் மெஷின்னா ரூட் யூசர்ன்னு இருக்கும். ஸோ ரூட்ன்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல பாஸ்வேர்ட் வந்து ஆ CHANG சேஞ்ச் மீ வந்து கேப்பிட்டல் பேபி ஒன் மோர் டைம். ஸோ கரெக்ட்டா டைப் பண்ணியிருக்கோமான்னு பாருங்க. சேஞ்ச் மீ பேபி ஒன் மோர் டைம். என்ன பாஸ்வேர்டுயா இது? ஸோ இது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாஸ்வேர்ட் பாலிசியுமே மாத்த சொல்றாங்க. அதனால தான் இவங்க பாஸ்வேர்ட் எல்லாமே குடுக்குறாங்க. ஸோ நம்மளால லாகின் பண்ண முடியுதுன்னு நெனைக்கிறேன் அட்மினிஸ்ட்ரேட்டருக்குள்ளார. ஐ கெஸ் வி ஆர் இன். ஓகே. நமக்கு ரூட் ஃபிளாகுமே கிடைச்சிருச்சு. ஈவன் நீங்க செக் பண்ணி பாருங்க. சிஎம்டில போயிட்டு ஹூ அம் ஐ குடுத்து பாருங்க. என்ன யூசரா இருக்கீங்க அப்படின்னு. சிஎம்டி ஓகே. நம்ம மறுபடியும் விண்டோஸ் ஆர் குடுத்துட்டு, அதுலருந்து சிஎம்டி எடுத்து பார்ப்போம். இப்போ இங்கேருந்து ஹூ அம் ஐ குடுங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியுது இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு. பிகாஸ் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். யூசர் நேம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்னு இருக்கா. ஸோ இதான் அவரோட ஃபிளாக். ஸோ இது சப்மிட் பண்ணிக்கிறீங்க. கங்கிராச்சுலேஷன் கைஸ். நீங்க இந்த ரூம வந்து முடிச்சுட்டீங்க. ஸோ இது வந்து ரொம்ப என்ன சொல்றது? பிகினர் லெவல் ரூம்னால உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். அம்
ஸோ இது வந்து ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். ஸோ வெப்சைட் அனாலிசிஸ்ல நமக்கு என்னென்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, robo.txt ஃபைல்ல வந்து ஒரு பாஸ்வேர்ட் கிடைச்சது. அத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அப்புறம் சில யூசர் நேம்ஸ்லாம் நமக்கு கிடைச்சது. என்னென்ன யூசர் நேம்னா ஜேடி, எஸ்ஜி அப்படின்ற யூசர் நேம்லாம் கிடைச்சது. அப்புறம் அவங்களோட இமெயில் பேட்டர்ன் நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது. பிகாஸ் அவங்க ஆல்ரெடி ஒரு யூசரோட இமெயில் வந்து ஆத்தர் நேம்ல இருந்துச்சு. அதனால நம்மளால ஹையரிங் போஸ்ட்ல நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டர் நேம வந்து ஒரு போயம் மாரி குடுத்திருந்தாங்க. அத கூகுள் பண்ணி பார்த்ததுல அவரோட ஆக்சுவல் அ நேம் வந்து கிடைச்சுச்சு. அப்புறம் என்ன சிஎம்எஸ் யூஸ் பண்றாங்க, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம். தென் அ சில ஃபிளாக்ஸ்லாம் வந்து ஹைட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸ்பாட் த ஃபிளாக்ஸ் அப்படின்னு. அது நம்ம வியூ பேஜ் சோர்ஸ்ல கிடைச்சது. ஒவ்வொரு பேஜஸ் லைக் 3 பேஜஸ் இருக்கு. ப்ரொஃபைலு, அப்புறம் ஹையரிங் போஸ்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேற என்ன இருந்துச்சு? ஓகே. அந்த சியர்ஸ் டூ ஐடி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருந்தது. ஸோ அதுல சில ஃபிளாக்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபிளாக்லாம் கண்டுபிடிச்ச அப்புறம், நம்ம அந்த அட்மினோட நேம், லைக் அந்த ஐடி டிபார்ட்மெண்ட் பெர்சனோட நேம், அதான் வந்து எஸ்ஜி. அப்புறம் அவரோட கிரெடென்ஷியல்ஸ் கிடைச்சதுல. அது வந்து ஆர்டிபி மூலியமா உள்ளார போனோம். அதுல வந்து user.txt ஃபைல் கிடைச்சுச்சு. அப்புறம் ரீஸ்டோர் அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து சி டிரைவ்ல இருந்துச்சு. ஓகேங்களா? அத நம்ம ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணோம். பட் நமக்கு பெர்மிஷன் இல்ல. பிகாஸ் வி ஆர் லிமிட்டட் யூசர் ஒன்லி. ஸ்டாண்டர்ட் யூசர் தான். ஸோ அத எலிவேட் பண்றதுக்கு ரைட் கிளிக் பண்ணி பெர்மிஷன்ஸ் போனோம். அதுல வந்து நமக்கு நம்பளால பெர்மிஷன்ஸ எடிட் பண்றக்கூடிய நமக்கு அந்த பெர்மிஷன்ஸ் இருந்துச்சு. பிகாஸ் நீங்களும் அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க. பட் நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் யூசர் தான். நீங்க அந்த ஃபைல ரீட் பண்றதுக்கு ஃபுல் கண்ட்ரோல் அப்படின்னு குடுத்தீங்க பெர்மிஷன்ஸ்ல போயிட்டு. நீங்களே வந்து உங்களோட நேம அட்மினிஸ்ட்ரேட்டரா மாத்திக்கிட்டீங்க பெர்மிஷன்ஸ்ல போயிட்டு. அதனால அ லைக் ரூட் ஃபிளாக்ல வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஃபிளாகும் கிடைச்சுச்சு. பட் அட்மினிஸ்ட்ரேட்டரோட பாஸ்வேர்ட் வந்து எங்க கிடைச்சதுன்னா, அந்த ரீஸ்டோர் அப்படின்ற ஒரு ஃபைல் இருந்ததுல்ல, அதுல கிடைச்சுச்சு. ஸோ மறுபடியும் அ ஆர்டிபில அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்புறம் அவரோட கிரெடென்ஷியல்ஸ் வச்சு லாகின் பண்ணோம். தென் நமக்கு ரூட் ஃபிளாக் கிடைச்சுச்சு. அவ்வளோதான் இந்த பர்ட்டிகுலர் மெஷின். ரொம்ப சின்ன மெஷின் தான். ஐ கெஸ் இது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி ஒரு நல்ல வீடியோல நம்ம பார்க்கலாம் கைஸ். பாய்.